வணக்கம். இன்னைக்கு நாம உலக வடிவமைப்பு மன்றம், அதாவது WDF ஓட தேசிய வடிவமைப்பாளர் விருதுகள் 2025 பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, NDA 2025. இதுக்கான தகுதல்கள் எல்லாமே WDF ஓட வழிகாட்டுதல்கள்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். முக்கியமா இதுல எப்படி கலந்துக்கிறது, அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் டிசைனர்ஸ்க்கு என்ன மாதிரி நீண்டகால நன்மைகள் கிடைக்கும், குறிப்பா அந்த ஆக்ரா கைத்தறி தொகுப்பு, அப்புறம் அந்த ஹையர் டிசைனர் ஆப், இதெல்லாம் பத்தி விரிவா பேசலாம்னு இருக்கோம். கண்டிப்பா. இந்த விருதுகள் உண்மையிலே ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா இதுக்கு ஜவுளி அமைச்சகம், அப்புறம் பல முன்னணி ஃபேஷன் அமைப்புகளோட ஆதரவு இருக்கு. ஆமா. சோ இந்தியா முழுக்க இருக்கிற டிசைனர்ஸ்க்கு இது ஒரு பெரிய தளம். சரி, அப்போ ஒரு டிசைனர் இதுல எப்படி கலந்துக்கலாம், அது முதல்ல பாத்துரலாம். ஓகே. அனுபவத்தை வச்சு பிரிவுகள் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, எமர்ஜிங், எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு. ஆமா, 2 பிரிவு. எமர்ஜிங் டிசைனர்னா 0-5 வருஷ அனுபவம் உள்ளவங்க, எஸ்டாப்ளிஷ் டிசைனர்னா 5 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கிறவங்க. சரி, விண்ணப்பிக்கிற முறை எப்படி? அது ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். அப்புறம் உங்க போர்ட்ஃபோலியோவை சப்மிட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோல என்னெல்லாம் இருக்கணும்? உங்க கான்செப்ட், உங்க மூட் போர்டு, ஸ்டோரி போர்டு, ஸ்கெட்சஸ், இதெல்லாம் முக்கியம். இதுதான் உங்க ஐடியாஸை காட்டும். சரி, அப்புறம் கட்டணம் செலுத்தணும். அதுல சில நிலைகள் இருக்கு போல, பேசிக், அட்வான்ஸ்ட் மாதிரி. ஆமா, பேசிக், அட்வான்ஸ்ட், பிரீமியம்னு தொகுப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி நன்மைகள் கொஞ்சம் மாறும். ஓகே. இந்த போர்ட்ஃபோலியோ சமர்ப்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நடுவர் குழு உங்க திறமைய முதல்ல பார்க்க போறது இதுல தான். ஆமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. கரெக்ட். உங்க கிரியேட்டிவிட்டி, புதுமை, டெக்னிக்கல் ஸ்கில், ரிசர்ச், ஸ்டைலிங் இதெல்லாம் வச்சுதான் மதிப்பீடு செய்வாங்க. சரி, இதுல நம்மோட டிசைன் ஐடியாஸோட பாதுகாப்பு பத்தி, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு WDF கேரண்டி கொடுக்கறாங்க. உங்க அறிவுசார் சொத்துரிமை பாதுகாக்கப்படும்னு அவங்க உறுதி சொல்றாங்க. கிரேட். சரி, அப்ளிகேஷன், செலக்ஷன் இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இது வெறும் ஒரு நாள் நிகழ்வு இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா, அதுதான் இதுல ஸ்பெஷல். அப்போ அந்த ஹையர் டிசைனர் ஆப் பத்தி சொல்லுங்க. அது எப்படி வேலை செய்யுது? அந்த ஆப் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. ஏன்னா ஷோல கிடைக்கிற அந்த அறிமுகம் இருக்கு இல்லையா, அத இது நேரடி வியாபார வாய்ப்புகளா மாத்த ஹெல்ப் பண்ணுது. வாடிக்கையாளர்கள் அவங்க தனிநபரா இருக்கலாம், இல்ல கம்பெனியா இருக்கலாம். ஓ, அப்படியா? அவங்க உங்கள மாதிரி வெரிஃபைட் டிசைனர்ஸை தேடி அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கஸ்டம் டிசைன், ஸ்டைலிங் இல்ல வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு கூட நேரடியா கான்டாக்ட் பண்ணி உங்களை ஹையர் பண்ணிக்கலாம். ஓ, இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஆமா, உங்களுக்கு கஸ்டமர் ரிவ்யூஸ் கிடைக்கும், உங்க நேஷனல் லெவல் ப்ரொஃபைல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு நேரடி புக்கிங் சிஸ்டம் மாதிரி. சூப்பர். அப்போ அந்த ஷோ வெளிச்சத்தை தாண்டி உண்மையான பிசினஸ் கனெக்ஷன்ஸ் இதுல உருவாகுது. நிச்சயமா. இந்த ஆப் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்னு சொன்னீங்களே, ஆக்ரா கைத்தறி தொகுப்பு, அது என்ன? அது எப்படி டிசைனர்ஸ்க்கு உதவுது? அது WDF நிர்வகிக்கிற ஒரு ரீட்டெயில் மற்றும் கண்காட்சி இடம். ஆக்ரால ஒரு முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்ல இருக்கு. ஓ, ஆக்ராவிலியா? ஆமா, இதனால என்ன சுவிதைனா நீங்க உங்க தயாரிப்புகளை அங்க காட்சிப்படுத்தி விற்கலாம். நேரடியா கஸ்டமர்ஸ்க்கு. ஆமா, உள்நாட்டு வெளிநாட்டு டூரிஸ்ட், பையர்ஸ்னு எல்லாரையும் நேரடியா சந்திக்கலாம். உங்களுக்கு தனியா கடை இல்லைனாலும் சேல்ஸ் அதிகரிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது நல்ல விஷயம். அதோட WDF ஓட நோக்கம் இந்திய கைத்தறிய ஊக்கப்படுத்துறது. சோ நீங்க இதுல பங்கு பெறும்போது உங்க பிராண்ட் மதிப்பும் உயரும். சரி, அது மட்டும் இல்லாம காலேஜ் கனெக்ஷன்ஸ் பத்தியும் சொன்னீங்களே. ஆமா, WDFக்கு 80க்கும் மேற்பட்ட டிசைன் கல்லூரிகளோட தொடர்பு இருக்கு. இதனால இன்டர்ன்ஷிப் இல்ல வேலைக்கு புது திறமையாளர்களை ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியும். ஓகே, அப்போ இந்த விருதுகள்ல கலந்துக்கிறதுங்கிறது வெறும் ஒரு போட்டி இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஃபேஷன் ஷோ அனுபவம், மீடியா கவரேஜ் கிடைக்குது, கூடவே இந்த ஆப், ஆக்ரா கிளஸ்டர்னு பிசினஸ் டூல்ஸும் கிடைக்குது. கரெக்டா சொன்னீங்க. இது உங்க கெரியரை ஒரு நிலையான தொழிலா எப்படி மாத்துறது அப்படிங்கறது பத்தினது. உங்க கிரியேட்டிவிட்டியை வெளிக்காட்டுறது மட்டும் இல்லாம அதை எப்படி வணிக ரீதியா வெற்றியாக்குறது, அங்கீகாரம் பெறதுங்கிறதுக்கு WDF ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுக்குது. இது ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டம்னே சொல்லலாம். தெளிவா புரியுது. உங்ககிட்ட ஒரு கடைசி கேள்வி கேட்கணும்னு தோணுது. கேளுங்க. இந்த ஆப் கைத்தறி தொகுப்பு வாரி நேரடி பயன்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஜவுளி அமைச்சகம், இத்தனை காலேஜஸ்னு இவ்ளோ பெரிய WDF நெட்வொர்க்கோட ஒரு பகுதியா இருக்கிறது. இது ஒரு டிசைனரோட கிரியேட்டிவ் பயணத்தையோ இல்ல அவங்களுக்கு வர்ற எதிர்பாராத வாய்ப்புகளையோ நீண்ட காலத்துல எப்படியெல்லாம் பாதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?